ஹே ஆமி, எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். நம்ம இப்போது ஜெமீனோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் டாக்ஸியில் ஒரு பப்க்கு போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. ஜியோங் கிட்டேருந்து கால் வருது. ஹலோ ஜியோங், ஜிமினை பார்த்துக்கோடா, கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, நான் வந்துட்டு தான் இருக்கேன். சரி ஓயன், சீக்கிரம் வா. அவன் செம்மையாக குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். நாளைக்கு ஏஞ்சி நிற்க கூட முடியல. பார்த்துக்கூடா, ஏன்டா இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஜிமினை வச்சுக்கிட்டு நானும் ஒரு 5 மினிட்ஸில் அங்கே இருப்பேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பப்க்கு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அங்கே ரீச் ஆனதும் வேகமாக உள்ளே ஓடி போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா ஜிமின் அண்ட் ஜியோங் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் செம்மையாக குடிச்சிருக்காரு. ஜியோங் அவர் பக்கத்தில் உட்காந்து அவரை பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு, ஜிமின் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ குடிக்கிற? ஓயன், முன்னாடி நீ எப்படிங்க வந்த? என்ன போ ஓயன், நான் வேணா உன் கூட வரவா? ஜிமினை கூட்டிகிட்டு வரவா? நீ எப்படி தனியாக அவனை கூப்பிட்டு போவ? இல்லை ஜியோங், நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. எனக்கு அவனை டாக்ஸியில் மட்டும் கொஞ்சம் உட்கார வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண, நான் அவனை கூட்டிகிட்டு போய்க்கிறேன். சரி ஓயன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியோங் வந்து ஜிமின் உங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவரை கூட்டிகிட்டு போய் டாக்ஸியில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் இப்போது ஜிமினோட வீட்டுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க. வீடு வந்ததும் நீங்கள் ஜிமினை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜிமினோட ஹேண்ட்ஸ் எடுத்து உங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு அவரை பிடிச்சி நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. அவர் உங்களை பார்க்க கூட இல்லை, அப்படியே கீழே குனிஞ்சிட்டு பேலன்ஸே இல்லாமல் நின்றுட்டுருக்காரு. அப்புறம் அவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட பெட்ரூம்க்கு அவரை கூப்பிட்டு போகிறீங்க. அவரை பெட்டில் உட்கார வச்சுட்டு, ஜிமின் ஜிமின் என்னை பாருடா. ஆடி சும்மா பாரு நான்ட்டு என்ன வேணும் உனக்கு? இப்போ என்ன இப்படி குடிக்கிற? என்ன ஆச்சு இப்போ? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு 2 வீக்ஸாக நீ சரியில்லை, ரொம்ப குடிக்கிற. இதெல்லாம் வேணாம் ஜிமின். வேலையை மட்டும் பாரு போ. ஜிமின், எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி நீ வா, கொஞ்சம் ஷவர்லையாவது நில்லுடா, அப்போ தான் கொஞ்சமாவது உனக்கு இறங்கும். விடுவேன், என்னை பிடிச்சி இழுக்காத. என்ன 2 வாரம் அப்படி தானே இருக்க? 2 வாரம் எனக்கு கண்டு கூட இல்லை. பிரது வர கிளம்பு. ஜிமின், 2 வாரம் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன்னா கண்ணை பார்த்து சொல்லு, நான் பிஸியாக வந்தேன். அதுக்கு முதல்ல நீ ஏன் கண்ணை பார்க்கணுண்டா, அந்தளவு குடிச்சிருக்கேன் உன்னை. நீங்கள் ஜிமினை இழுத்துட்டு போய் ஷவரில் நிற்க வைக்கிறீங்க. ஷவர் ஆன் பண்ணி அவரை நிற்க வைக்கிறீங்க. அவர் மேலே ஃபுல்லாக வெட்டாயிருச்சு. நீங்கள் அவரை பிடிச்சிட்டு நிற்கிறதுனால உங்கள் மேலேயும் ஃபுல்லாக வெட்டாயிருச்சு. நீங்கள் ஒரு ஒயிட் ஷர்ட் வேர் பண்ணியிருக்கீங்க, அது ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது அவருக்கு. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் கொஞ்சம் அவருக்கு தெளிவாகி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, ஜிமின் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா அப்படி பண்ணுற? ஆனால் ஜிமின் எதுவுமே சொல்லாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்களோட ஐஸையே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து அந்த டென்ஷன் அவங்க 2 பேருக்குள்ளேயும் அதை பிரேக் பண்ணணுன்னு சொல்லி நீங்கள் என்னென்னமோ அவர்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அவரை டக்குன்னு உங்களோட வாயில் அவரோட ஃபிங்கரை வச்சு அமைதியாரு. ஜிமின் அமைதியாரு. அப்படியே உங்கள் கிட்ட வராரு. உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி உங்களை க்ளோஸாக இழுத்துக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் ஷவரில் செம்மையாக நினைஞ்சிட்ருக்கீங்க. ஜிமின், என்னடா பண்ணுற? எனக்கு பிடிக்கலையா? என்னடா பேசுகிற? கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு. என்னோட பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும்டா. அப்புறம் எதுக்கடி நான் 2 வாரமாக அவாய்ட் பண்ணுறேன்? நானும் பார்த்துட்டே இருக்கேன். சரி, ஃப்ரெண்டுன்றியே, நான் ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தேனா? நான் உன்னை ஃப்ரெண்டு மாதிரி பார்க்கவே இல்லை வாயன். நான் உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன். ஆனால் நீ தான் நான் ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துட்ருக்கேன்.
ஆனால் அந்த 2 வாரமாக நான் ஃபீலிங்ஸ் காமிக்கிறேன்னு உனக்கு தெரியும். 2 வாரமாக உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் நீ அவாய்ட் பண்ணுற. ஏன் அவாய்ட் பண்ணுற? உனக்கும் ஃபீலிங்லாம் இருக்குடி, இல்லைன்னா போய் சொல்லாத. எனக்கு தெரியும், உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது எனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. நடிக்காத. எது என்னை அவாய்ட் பண்ணுற? அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. நீங்கள் ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க, அவர் என்னென்னமோ பேசிகிட்ருக்காரு, நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின், நான் அவாய்ட்லாம் பண்ணலை. அப்புறம் எதுக்கடி வேணான்ற? இல்லைடா, வேணான்னு சொல்லலை. அப்போ நான் வேணுமா? என்னடா ஆச்சு உனக்கு? என்ன அப்படிலாம் பேசுகிற? அப்போது ஜிமின் உங்களோட லிப்ஸையே பார்க்குறாரு, நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவர் அப்படியே உங்கள் கிட்ட க்ளோஸாக வராரு, வந்து உங்களோட லிப்ஸில் ஜென்டலாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமின், ஜிமின் விடு. முன்னாடி விடுன்னு சொல்லிட்டு நீ கிஸ் பண்ணிருக்க. இல்லைடா ஜிமின், விடு ஜிமின். விட மாட்டேடி, நீ தாண்டி விட மாட்டேற, நீ தான் விடணும். ஜிமின் விட. சரி சொல்லு, என்ன லவ் பண்ணுறியா? இல்லை ஜிமின், எனக்கு லவ் பண்ணுறியா இல்லையா? ஜிமின், எனக்கு உனக்கு பிடிக்கும், ஆனால் இப்போ நீ என்னை லவ் பண்ணல. லவ் பண்ணாமல் தான் என் கூட வந்திருக்கேன். ஷவரில் நினைஞ்சிட்ருக்க, எனக்கு கிஸ் பண்ணுற. விட்டு விட்டு எனக்கு கிஸ் பண்ணுறியடி. சரி, லவ் பண்ணல, கிளம்பு. நான் வேணான்னா இப்போவே இங்கேருந்து கிளம்பு. நான் அப்படியே விட்டுறேன், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஜிமின், போடி. ஜிமின், நான் ஒரு தடவை சொன்னால் கேட்காத உனக்கு? தான் வேணாம்ல, கிளம்பு. இந்த சீன் போட்டிருக்கா. டீ, ஆமாம், என்ன லவ் பண்ணுறது தான். இப்போ அதுக்கு என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற? எனக்கு டைம் வேணும், 2 வாரம் டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நான் லவ் பண்ணலன்னு அர்த்தமா? அதுக்காக இவ்வளோ குடிப்பியாடா? அவ்வளோ ஈஸி இல்லைடா. நான் எல்லாத்த பற்றியும் யோசிக்கணும். நான் இப்போ ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வேணான்னு போயிட்டா என்ன பண்ணுவேன்? ஓ, வேணான்லாம் போவியா? இல்லைடா, நான் அப்படிலாம் சொல்லலை. எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு ஜிமின், அதனால தான் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கும் தான் உன் மேலே சின்ன வயசுலேருந்தே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் எங்கே காமிச்சா நீ போயிடுவியோன்னு எனக்கு ஒரு பயம். ஆனால் நீயும் நான் லவ் பண்ணுறேன்னு நீ ஜியாங்கிட்ட சொல்லும் போது தான் எனக்கு தெரியும். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. நான் அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன். அது பண்ணுறது தப்பாடா? அதுக்காக நீ இவ்வளோ குடிப்பியா? வேணா ஜிமின். ஜிமின் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பேச விடாமல் வேக வேகமாக இது எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, ஏன்னா சிரிக்கிற? நான் இங்கே ஜோக்கா பண்ணுறேன், சிரிச்சிட்ருக்கேன். நீ முதல்ல ரெஸ்ட் எடு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் திரும்புகிறீங்க. ஜிமின் உங்களை டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் ஷவருக்குள்ளே இழுக்கிறாரு. நீங்கள் அவர் செஸ்ட்டில் கை வச்சுட்டு ரொம்ப க்ளோஸாக நிற்கிறீங்க. அவர் உங்களே ரொம்ப லஸ்ஃபுல்லாக பார்க்குறாரு. ஜிமின், வேணா, ஆனால் எனக்கு வேணுமே. சும்மா இருந்தோன்னா சொரிஞ்சு விட்டு இப்போ போனேன். அப்படி ஏதாவது கொடுத்துட்டு போ. ஜிமின், லேட்டாகிடுச்சிடா, நீ போய் தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேணும், கொடுத்துட்டு போ. ஜிமின், விளையாடாத, போடா அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. அவரை டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்து உங்களோட லிப்ஸில் ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறாரு.
அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு நேராக பெட்டுக்கு போய் உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்கள் ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக இருக்கான். அவனோட ஹேர்லாம் அப்படியே வெட்டாக இருக்குது. அந்த வெட்டாக அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் உங்கள் மேலே உங்கள் ஃபேஸ்லலாம் படுது. நீங்கள் அப்படியே ஜிமினோட ஃபேஸே மிஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களோட ஃபேஸை உங்கள் சீக்ஸை கப் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்காரு. உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவரோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. ஜிமின், ஐ லவ் யூ. ஐயோ நடி, லவ் யூலாம் சொல்கிறேன். அவ்வளோ லவ்வா? போடா, நீ தான் சொல்லவே இல்லை. சரி சரி, நாங்கள் சொல்ல மாட்டோம். லவ் எப்படி காட்டுறன்னு மட்டும் பார். ஜிமின் ஹேனா. ஜிமின் உங்கள்கிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் 2 பேரும் நேக்காக பெட்டில் இருக்கீங்க. ஜிமின் உங்கள் மேலே இருக்கார். அவர் உங்கள்கிட்ட வந்து வலிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோண்ணா. ஏன்னா எனக்கு உன் மேலே அவ்வளோ ஆசையில் இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. வலிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீங்கள் ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜிமின் கிட்டே போய் அவரோட லிப்ஸில் ஜென்டிலாக கிஸ் பண்ணிட்டு, நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, பொறுத்துக்கிறேன். சரி, நீ தான் ஆசைப்படுற, பண்ணிடுவோம். ஜிமின் உங்ககிட்ட வந்து ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்கள் செம்ம பெயினில் இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது. அவர் உங்கள் ஐஸில் எல்லாம் வந்து வர டியர்ஸை ரப் பண்ணிவிட்டு உங்களை ஜென்டலாக வந்து கிஸ் பண்ணுறாரு. வலிக்குதா? நிறுத்திடுவா? இல்லை ஜிமின், பரவாயில்ல. ஜிமின் உங்களையே பார்க்குறாரு. அப்புறம் அந்த நைட்டு உங்களுக்கு அப்படி தான் போகுது. நீங்கள் 2 பேரும் மேக் அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக படுத்திருக்கீங்க. மார்னிங் ஜிமின் எழுந்திரிச்சு உங்களை பார்க்குறாரு. உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு. உங்களோட ஹேர்லாம் எடுத்து விட்டு உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. அப்பா, இன்னும் நல்லா இருக்கா? ஃபயன், ஏய் எந்திரடி, டைம் ஆச்சு, ஆஃபீஸ் போகணும். கொஞ்சம் தூங்க விடுமா, எனக்கு தூக்கம் வருது. ஜிமின் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் இப்படி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாமல் நீங்கள் திரும்பி இந்த மாதிரி அம்மா தூங்கிட்டுருக்கேன் கொஞ்சம் விடுன்னு சொன்னது அவருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அவர் உங்களே பார்த்துட்டு, எந்திரடி, அம்மாலாம் இல்லை, புருஷனாக இருக்கேன், எந்திரி. நீங்கள் டக்குன்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணி ஜிமினை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரே ஷையாக இருக்குது. நீங்கள் பெட்ஷீட் எடுத்து உங்களே கவர் பண்ணிட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. என்ன நைட்டு அவ்வளோ டைலாக் பேசிட்டு இப்போ என்ன பெட்ஷீட் கூட போய் ஒழிகிற? வெளில வா. நான் வரமாட்டேன். நீ நைட்டு ஏதோ பேசி என்ன மயக்கிட்ட. நீ முதல்ல வெளில போகணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். நான் நைட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டேனே, அதுக்கப்புறம் என்ன பார்க்கறதுக்கு? சும்மா சொல்லக்கூடாது. நான் முடித்த உடனே நீ மேலே ஏறி ஏதோ இப்பெல்லாம் சொல்லாது, வேணாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்கு? நான் மறுபடியுமா பண்ணுமா? இல்லை, அது சொல்ல, எனக்கு ஒரே ஷையாக இருக்குது. என்ன ஷை? புருஷன் கூட தானே இருக்கேன். ஐயோ சரி, ரொம்ப பண்ணாத. நான் கிளம்பணும், வெளில போ. இங்கே மாத்திரை ரொம்ப பண்ணாத. என்ன சொன்னேன்? சரி, அந்த பக்கம் திரும்பிக்கோ, நான் போகிறேன். இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் இரு அப்படின்னு ஜிமின் உங்கள்கிட்ட வந்து உங்களை தூக்கிட்டு வாஷ்ரூம் போகிறாரு. அங்கே போயிட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் பாத் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் ரெடியாக அங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறீங்க. அப்போது ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நான் அப்படியே போகிறேன்,
கொடுத்துருக்குது. என்ன கொடுக்கணும்? என்ன மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறியா? சரி நீ கண்ணு மூட, நான் கொடுக்குறேன். ரொம்ப பண்ணுறக்க முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். இரு தான் நேற்றே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரேன். என்ன மேடம் இதோ காதில் விழுந்துச்சு, நீங்கள் சத்தமாக தான் சொல்கிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நான் கிளம்புறவா? ஒரு நாள் லீவ் போட்டுறேன். போகணுமா? போகலைன்னா அவன் என்னை பேசியே வேலையை விட்டு தூக்கிடுவான். அவ்வளோதான். அவன்கிட்ட என்னால் திட்டெல்லாம் வாங்கவே முடியாது. சரி ரொம்ப பண்ணாது, நீ வா. ஜிமின் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரே லவ்வோடு பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு அவன் நீங்கள் பாரு, சும்மா அந்த விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, புரியுதா? நிஜமாக நான் லவ் பண்ணுறேன்டி. நான் அவளை வேணாம் வேணான்னு சொன்னேன், கொண்டுறோம் பார்த்துக்கோ. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப பண்ணாத என்ன? சரிங்க மேடம். சரி கிளம்பு, டைம் ஆச்சு. ஓகே நாம இதோட ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். பாய்.